நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து செயற்படக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய கருணைப்பாலம் அமைப்பினுடைய பொருளாளர் சுஜீவன் அண்ணானோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தான் நாங்கள் பேசி பார்க்க போகின்றோம். கருணைப்பாலம் அமைப்பு மற்றும் திங்க் ட்வைஸ் நிறுவனம் சார்ந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் காத்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைய காலகட்டங்களிலே தன்னுடைய சார்ந்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்கள் மத்தியிலே கருணைப்பாலம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்கு சேவை செய்து வருகின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய இந்த கருணைப்பாலம் பற்றிய அமைப்பினுடைய சில விளக்கத்தை தருங்க. எங்களுடைய அமைப்பு 2009ஆம் ஆண்டு அமரர் ராசி நடராஜா அவர்களினால் ஸ்தாபிக்கப்பட்டது. யாழ் தினக்குரல் பத்திரிகை தளமாக கொண்டு சமூகத்துக்கு சேவையாற்றும் வகையிலே எங்களுடைய அமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது. எங்களுடைய அமைப்பினுடைய பிரதான நோக்கம் வன்னி இறுதிப் போரிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைக்கு உதவுதல், அதே நேரத்திலே குடும்பத் தலைமைத்துவம் தாங்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், அங்கவீனர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கின்ற நோக்கிலே ஆரம்பிக்கப்பட்டது. திங்க் ட்வைஸ் நிறுவனத்தினர் கூட உங்களோடு இணைந்து தங்களுடைய சேவைகளை ஆற்றி வருவதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் எவ்வகையான தொடர்புகள் இருக்கின்றது? எப்போது உங்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் தொடர்பு ஏற்பட்டது? அது பற்றி சொல்லுங்கள். நான் நினைக்கின்றேன் 2011 காலப்பகுதியிலே லண்டன் திங்க் ட்வைஸ் ஒன்றியத்தினுடைய தலைவர் AR ஸ்ரீதரன் அவர்கள் வருகை தந்திருந்தார். அவருடைய சந்திப்பை மேற்கொண்ட பொழுதுதான் தாங்கள் இப்படி ஒரு திங்க் ட்வைஸ் என்ற ஒரு அமைப்பினை லண்டனிலே செய்து கொண்டிருக்கின்றோம், உங்களுடைய அமைப்புகள் பற்றி சொல்லுங்கள் என்று என்னை கேட்டார். நான் எங்களுடைய அமைப்புகள் பற்றி நாங்கள் அவருக்கு விளக்கம் கொடுத்த பொழுது அவர் சொன்னார், தங்களுடைய அமைப்பு எங்களுடைய அமைப்புடன் இணைந்து சேவையாற்ற விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது கேட்டார், நீங்கள் இப்பொழுது என்ன வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. நாங்கள் சொன்னோம், கல்வி வாழ்வாதார உதவிகளை செய்கின்றோம் என்று சொல்லி. அந்த நேரத்திலே முதலிலே தேசிய தரமைந்து புனர்பரிசு பரீட்சையில் சித்தி அடைகின்ற கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அவர்களுடைய கற்றலை ஊக்குவிக்கும் முகமாக ஒரு கல்வி ஊக்குவிப்பு நிதியை வழங்குகின்ற வேலை திட்டத்தை செய்திருந்தோம். 2011ஆம் ஆண்டு தான் முதலாவது கல்வி ஊக்குவிப்பு நிதி வழங்கும் நிகழ்வினூடாக எங்களுக்கும் திங்க் ட்வைஸ் ஒன்றியத்திற்குமான உறவு ஆரம்பமாகியது. ஆளுமை திறன் விருத்திக்கான ஒரு செயலமும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதை விட பல்வேறு வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். வெள்ள அழுத்தத்திற்கான நிவாரண உதவிகள் செய்து கொடுத்திருக்கின்றோம். இப்போ அண்மையிலே கூட தெற்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நல்லெண்ணெய் அடிப்படையிலே உதவிகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே பலர் நிவாரணப் பொருட்களை வழங்கி இருக்கின்ற நிலையிலே நாங்களும் நிவாரணப் பொருட்களை வழங்காது இந்த பாடசாலை மாணவர்கள் வெள்ளத்தினால் அவர்களுடைய சப்பாத்துகள் புத்தக பைகள் எல்லாம் அழிந்து விட்டன. எனவே அதை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். திங்க் ட்வைஸ் நிறுவனத்தாருடைய நிதி அனுசரணையிலே நீங்கள் உங்களுடைய சேவைகளை ஆற்றி வருகின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய சேவைக்கான பயனாளிகளை நீங்கள் எந்த அடிப்படையிலே தெரிவு செய்கின்றீர்கள், அல்லது இந்த பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான சில வரையறைகளை கொண்டிருக்கிறீர்களா? அது பற்றி சொல்லுங்கள். பயனாளிகள் தெரிவிலே வரையறைகள் இருக்கின்றன. இருந்தாலும் லண்டன் திங்க் ட்வைஸ் ஒன்றியத்தினுடைய தலைவர் என்னென்ன வேலை திட்டங்களுக்காக நிதியை ஒதுக்குகின்றாரோ அவருடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாகத்தான் நாங்கள் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய அமைப்பு விதிகளையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்கின்றோம். பொதுவாக வன்னி இறுதிப் போரிலே பெற்றோரை இழந்த பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் குடும்ப தலைமைத்துவம் தாங்கும் பெண்களுடைய வாழ்வாதாரம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உதவி திட்டங்கள் இருக்கின்றன. கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த புலமைப்பரிசு பரீட்சையில் சித்தடைந்த மாணவர்களான கல்வி ஊக்குவிப்பு நிதி, அதனைத் தொடர்ந்து பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு துவிச்சக்கர வண்டி, பெற்றோரை கணவரை இழந்தவர்களுக்கான வாழ்வாதார உதவியாக கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு என்று கொடுத்த நாங்கள் இதுதான் தற்சமயம் நாங்கள் கடந்த காலங்களில் செய்த உதவி திட்டங்களாக உள்ளன. திங்க் ட்வைஸ் நிறுவனமும் உங்களுடைய அமைப்பும் இணைந்து சமூகத்திற்கு மிக அத்தியாவசியமான பல சேவைகளை இதுவரை செய்து வந்திருக்கின்றீர்கள். இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலே எவ்வாறான சேவைகளை செய்வதற்கான திட்டங்களை கொண்டிருக்கின்றீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். இதுவரை காலமும் நாங்கள் தனிநபர்களுடைய கல்வி வாழ்வாதாரம் என்று வேலை திட்டங்களை செய்திருந்தோம். லண்டன் திங்க் ட்வைஸ் ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்மையிலே அவருடைய உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல்கள் பலருடைய ஆலோசனைகளுக்கு அமைவாக இவ்வாறு நாங்கள் தனிப்பட்டவர்கள் கல்வி என்று இல்லாமல் நீண்ட காலத்துக்கு எல்லோரும் பயன்படுகின்ற வகையிலே தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு புதிய துணைப்போரிலே நாங்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் கட்சியிலே மடவிலே ஒட்டு தொழிற்சாலை ஒன்றை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் முன்மாதிரியாக. அதே போல்
வட்டக்கச்சியிலே கல்லெறியின் தொழிற்சாலையும் ஒன்றை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். காலப்போக்கில் இந்த கல்வி தனிப்பட்டவர்களின் வாழ்வாதாரம் என்ற முறைமையில் நின்று விடாது, கூட்டு முயற்சியாக அவர்களுடைய சொந்தக்கால் நிற்கக்கூடிய வகையிலே பாரிய அளவிலான தொழிற்சாலைகளை உருவாக்குவது தான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். எவ்வாறு தான் நாங்கள் சேவை செய்தாலும் கூட அந்த சேவைகளை செய்கின்ற பொழுது பல சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும், அல்லது எங்களுடைய சேவைகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது சமூகத்தினுடைய எதிர்மறையான கருத்துக்களை கூட நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வாறு நீங்கள் உங்களுடைய சேவைகளை ஆற்றுகின்ற பொழுது எவ்வாறான ஒரு எதிர்மறையான சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்தித்திருந்தால் அது பற்றி சொல்லுங்கள். பொதுவாக இலவசமாக கிடைக்கிறதுக்கு இலவசம் என்கின்ற சொல்கிற ஒன்றுக்கு பெறுமதி இருக்கின்றதை பெற்றுக்கொள்வர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது இலவசமாக கிடைக்குது என்று யோசிக்கிறார்கள் இல்லையாது, அவர்களுக்கு மட்டும்தான் அது இலவசமாக இருக்கின்றது. அதை கொடுக்கின்றவர்களுக்கு அது ஒரு பெறுமதி என்றதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உதாரணமாக உதவி பெற வருவர்கள் முதலிலே நல்ல ஒரு தொடர்பாடலை பேணுவார்கள், ஆனால் உதவி பெற்று சென்ற பின்னர் எங்களுடனான தொடர்பாடலை பேணுவதில்லை. அதனால் பெரிய இக்கட்டான நிலைகளுக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியை நாங்கள் வழங்குகின்ற பொழுது அவர் அந்த வாழ்வாதாரத்தை பெற்ற பின்னர் தான் பயனை பெற்றிருக்கின்றேன், பயன் பெற்று கொண்டிருக்கின்றேன் என்ற விஷயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை என்பது மனவேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அது குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பசுமாட்டுக்கு உதவி கேறுகின்றார் என்றால் நாங்கள் 45,000 ரூபா 1,00,000 ரூபா செலவழித்து பசுமாட்டுக்கு காசை கொடுப்போம். அவர் பசுமாடெல்லாம் வேண்டுவார், வேண்டியதை எங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு அதை கண்டு போட்டு பால் கொடுக்குற தருணங்களை சொல்லாத போது எங்களுக்கு அது வேறு யாரும் மூடாக அறிகின்ற பொழுது மனக்கவலையாக இருக்கும். இப்பொழுது என் அருகிலே இருக்கக்கூடியவர் திங்க் ட்வைஸ் நிறுவனத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகதாஸ் அண்ணா. அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது பேசி பார்க்க போன்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய இந்த திங்க் ட்வைஸ் நிறுவனத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அல்லது இந்த சேவை நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது, அது பற்றி சொல்லுங்கள். இது உண்மையில் நாங்கள் 2009 போர் முடிவிட்ட காலத்தில் தனிப்பட்ட முறையில் உதவி செய்து கொண்டிருந்தாங்க. பேருந்து என்னோட படித்து எங்களோட சினியத படியில் சேர்ந்து தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கினாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம், இப்போ தனிப்பட்ட முறையில் உதவி செய்யாமல் ஒரு அமைப்பாக உருவாகி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் செய்வோம் தான் இது உண்மையில் தொடங்கினாங்க. 2010ஆம் ஆண்டு தான் நாங்கள் அதை லண்டனில் சேரிட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணி எங்களோட அமைப்பு வேலை திட்டங்களை பேருந்து தினக்குரல் பேப்பரோட சிறிய ஒரு ஸ்ரீலங்கா வந்திருந்த போது கர்ணபாலத்தோடையும் தினக்குரல் பேப்பரோடையும் தொடர்பு கொண்டு அவையின் செயற்பாடு எப்படி போகுது அதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தபடியால் நாங்கள் 2 வரையில் தொடர்ந்து அவையோடு எங்களோட வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கருணை பாலம் அமைப்போடு சேர்ந்து நீங்கள் பல வேலை திட்டங்களை செய்திருந்தீர்கள் என்று தன்னுடைய உரையிலே கருணை பாலத்தினுடைய பொருளாளர் எங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தார். இவ்வாறான ஒரு சேவையை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கான நிதி மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த நிதியினை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றீர்கள், எப்படியான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள்? உண்மையில் எங்களுக்கு இங்கிலாந்திலிருந்து எங்களுக்கு யாருமே அரசாங்கமோ எந்தவித சப்போர்ட்டும் இல்லை. உண்மையில் எங்களது சொந்த பணத்தையும் நாங்கள் சில கடைகளில் இந்த உண்டியல் வச்சு, அதாவது சேரிட்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு 30-40 கடையில் எங்களுக்கு தெரிஞ்ச கடையில் வச்சு அதில் கலெக்ட் பண்ணி வர காசு ப்ளஸ் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க சலங்கு ஒளின்னு சொல்லி, அதில் எங்களோட வரவு செலவு எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு அங்கே லண்டனில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள், அவைக்கும் தெரியவோன்னு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி இந்த காசு நாங்கள் கொடுக்குறோம், இந்த காசு உண்மையில் அங்கே போய் சேருதா, அப்போ இங்கே போய் சேர்ந்து அவர்கள் எப்படி பயன்பெறுகிறார்கள் என்றதை அவர்களும் தெரிய வேணுன்றதுக்காக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அது மாதிரி வோக் ஃபார் பைக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு 3 வருடமாக, நான் ஒரு முறை நான் நினைக்கிறேன் 3 வருடத்துக்கு முதல்ல சுஜீவனோட கிளிநொச்சியில், அதாவது ஏனையின் பாதையிலேருந்து 3 மைல் உள்ளுக்கு போயிட்டு விடிய வந்து கொண்டு கேட்கலாம் அந்த வோக் ஃபார் பைக்குன்றதை முடிவெடுத்தினாங்க. காரணம் என்னதுன்னா, சின்ன பிள்ளைகள் 3 மைல் 4 மைல் தூரம் நடந்து பள்ளிக்கூடத்துக்கு வரார்கள். அப்போ சில வேளை பேரண்ட்ஸும் அவையை கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப அவைய கூலி வேலை அப்படியே போயிடும். இப்போ இந்த கூலி வேலை முடிஞ்சு பிள்ளையை கலெக்ட் பண்ண திரும்ப நடந்து வரணும். அப்போ நாங்கள் முடிவெடுத்தோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சைக்கிள் வண்டி கொடுத்தால் அவர்கள் உண்மையில் ஒரு அரை மணி நேரத்தில் கிளிநொச்சி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு தங்களோட வேலைக்கு போவார்கள். இப்போ இந்த வந்து பிள்ளையை கலெக்ட் பண்ணி கொண்டு தங்களோட இதை செய்வார்கள்ன்ற ரீதியில் கிட்டத்தட்ட 250 சைக்கிள் கிட்ட முல்லைத்தீவு கிளிநொச்சி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் செய்திருக்கிறோம் கொஞ்சம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ப்ரொஜெக்ட் செய்கிறோம். நான் இன்றைக்கு இங்கே நிற்கிறேன், நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் அங்கே லண்டனில் எங்களுக்கு ஒவ்வொரு 18ஆம் தேதியும், அதாவது பேரண்ட்ஸ் ஃபாதர்ஸ் டேக்கு நாங்கள் அங்கே வைக்கிறாங்க. அது நாளைக்கு அந்த ப்ரோக்ராம் அங்கே எங்களோட ஸ்ரீதரனும் எங்களோட அமைப்பு உறுப்பினர்களும் சேர்ந்து அதை வழி நடத்துகிறார்கள் நாளைக்கு.
பொதுவாகவே சேவை நிறுவனங்கள் என்று பார்த்தாலே எல்லோருக்கும் ஒரு பொதுவான கருத்து இருக்கும். அவர்கள் தங்களுடைய ஏதோ ஒரு நிறுவனத்தின் மூலமாக பெறுகின்ற நிதியை வைத்துத்தான் அவர்கள் இந்த உதவிகளை செய்கின்றார்கள் என்று. ஆனாலும் நீங்கள் அதற்கு மாறாக பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த நிதியை சேகரித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்து வருகின்றீர்கள். எங்களுடைய நேயர்கள் கூட இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆவலாக இருந்தாலும் யார் மூலமாக செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமானால், உங்கள் மூலமாக உதவிகளை செய்ய வேண்டுமானால் எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ள முடியும்? இது உண்மையில் மக்கள் தாங்களாக விரும்பி முன்னுணர்ந்து அவர்கள் விரும்பி எங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவி இங்கே உள்ள மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை அடையும் என்று நாங்கள் 100% உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி தொடர்பு கொள்ள விரும்பினால் www.think association என்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறுவனத்தினரால் இன்னும் ஒரு புதிய சேவை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பால் பண்ணையை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பால் பண்ணையினுடைய பராமரிப்பாளராக இருக்கக்கூடிய திரு அஜந்தன் அண்ணா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு நாங்கள் பேசி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். திங்க்ட்வைஸ் நிறுவனத்தாருடைய உதவியில் நீங்கள் மேற்கொள்கின்ற இந்த பால் பண்ணை எந்தளவு தூரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது? பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது இது. இப்போ மாடுகள் ஒன்றும் கண்டு போட்டதில்லை, எல்லாம் கண்டு தாச்சியாக இருக்குது. கண்டு போட்டால் தான் அதோடைய பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திங்க்ட்வைஸ் நிறுவனத்தினர் உங்களுக்கு இந்த பால் பண்ணையை அமைத்து தருவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது? இந்த பால் பண்ணையை அவர்கள் அமைத்து தந்ததன் பிற்பாடு உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். முதல் கச்சா மட்டும் விவசாயம் செய்து கொண்டு இருந்தது. இப்போ அதோடு சேர்த்து இதுகளையும் செய்கிறபடியாக ஓரளவு மேம்படுத்தக்கூடியமாக இருக்குது. எனவே இந்த திங்க்ட்வைஸ் நிறுவனம் உதவியை செய்ததுக்கு பாராட்டுகளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நாங்கள் இப்பொழுது முல்லைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவான் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களினாலே திங்க்ட்வைஸ் நிறுவனத்திற்கு பப்பாசி செய்கைக்கான ஒரு விண்ணப்பம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்ய வந்திருக்கக்கூடிய திங்க்ட்வைஸ் நிறுவனத்தினுடைய பொருளாளர் அவர்களும் கருணைப்பாலத்தினுடைய பொருளாளர் அவர்களும் இந்த இடத்தினை இப்பொழுது பரிசீலனை செய்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசி பார்க்க போகின்றோம். இந்த பகுதி மக்களினாலே உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பப்பாசி பயிற்சிக்கான கோரிக்கையை பரிசீலனை செய்ய வந்திருக்கின்றீர்கள். இந்த செயற்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்தான உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? இவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்வதற்காக நாங்கள் இருவரும் வருகை வந்திருந்தோம். அந்த தருணத்திலே இவர்கள் தெரிவு செய்த இடத்திற்கு அயலிலே உள்ளவர்கள் பப்பாசி செய்கையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை செழிப்பாக வளர்ந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதால இவர்களுக்கும் அது உகந்த ஒரு தொழிலாக இருக்கும் என்று நாங்கள் கருதி இருக்கின்றோம். அதனாலே இங்கே வந்திருக்கக்கூடிய லண்டன் திங்க்ட்வைஸ் ஒன்றியத்தினுடைய பொருளாளர் திரு சண்முகதாஸ் அவர்கள் இதற்கு உடனடியாகவே முதற்கட்ட நிதியாக 1 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார். நாங்கள் நாளை மறுதினம் அதற்குரிய காசோலையை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தானும் தன்னை சார்ந்தவர்களும் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே இந்த திங்க்ட்வைஸ் நிறுவனமானது தன்னாலான சேவைகளை தாய்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்து வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கூட ஏற்கனவே பல உதவிகளை எங்களுடைய மக்களுக்கு செய்திருப்பீர்கள், அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்ததன் பின்பாக இந்த நிறுவனத்தோடு அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு தோன்றியிருக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியை இந்த இடத்திலிருந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களுடைய சேவைகளினாலே வடலிகளும் வானுயர வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் என்றும் உங்கள் அன்பின் ஆன் ஃபிக்ராடோ. வணக்கம் நேயர்களே.